ஹலோ நண்பர்களே! இப்போ அடிக்கடி வீடியோ போட முடியல. ரீசெண்டாக தான் 1ஆந்தேதி வந்துடுச்சு. 1ஆந்தேதி அப்படின்னாக்கா வருமானத்துக்கு ஓடுறோமோ இல்லையோ இஎம்ஐக்காக ஓட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் நல்ல வீடியோ அடிக்கடி போட முடியல. முடிஞ்சவரை அடிக்கடி போடுறேன். கேஎம்எஸ்லேருந்து ஒரு போர்டு வாங்கியிருந்தோம். அதுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறேன். ப்ளஸ் இது ஒன்று பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி, ஓகேங்களா? நம்ம ஒரு 100+100 யூஸ் பண்ணிக்கலாம். 120 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 100+100 நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பகாரியா போர்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கேபிள்லாம் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வெளியில் வாங்கலை, ஓகேங்களா? ப்ளஸ் வந்து நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பக் கன்வெர்ட்டர், டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் கொடுக்க போகிறோம். ஸோ 2 பக் கன்வெர்ட்டர் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா எல்இடி லைட்டுக்கும், இன்னொன்று வந்துக்கு யூஎஸ்பி போர்டுக்கும் பக் கன்வெர்ட்டருக்கான கொடுக்க போகிறோம். இந்த டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கேஎம்எஸ்சில் தான் வாங்கினேன். 65 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது 24 வோல்ட் 2.5 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ். கிளாஸ் டி அப்படின்னாலே நமக்கு எஸ்எம்பிஎஸ் தான் போடணும். அது போடுறது நல்லாயிருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய டிபிஏ 31162 ஆம்ப்ளிஃபையர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு கெப்பாசிட்டர் 55 வாட் கெப்பாசிட்டர். இது கேஎம்எஸ்சில் வாங்கின வாய்ஸ் கண்ட்ரோல் போர்டோட ஒரு பார்ட், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். மற்றபடி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொட்டென்டோமீட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கேஎம்எஸ்சில் தான் நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு ப்ளஸ் வந்து எஸ்எம்பிஎஸ் தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே கேஎம்எஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களோட ப்ராடக்ட் வச்சு தான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் அந்த கேபினெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த போர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட் வந்து ஒரு பழைய டிவிலேருந்து கேட்டினது தான். இது கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு கிரவுண்டுக்கு தனியாக ஒரு ஒயர் வந்து பற்ற வச்சுக்கிட்டேன். ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன், 2 ஸ்பீக்கர் அவுட்டு, ஒரு சரவுண்டுக்கு ஒரு இன்புட்டு கொடுக்கலாம், இல்லைனா ஆக்ஸு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனியாக ரெடி பண்ணி வச்சேன். ஸோ கிளாஸ்டிக் போர்டு வந்து நம்ம இது வந்து கேபினெட்டில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பவருக்காக நான் 3 கோர் ஒயர் கொடுக்குறேன். கொஞ்சம் குவாலிட்டியாக அவங்களுக்கு பவர் சப்ளை வரும். ரொம்ப மெலிசாக ஒயர் போட்டாக்கா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக வரும், பிரச்சனை வரும். அதுக்காக உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஒயர் நான் கொடுக்குறேன். இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீசெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீசெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து கனெக்டர் போடுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தபடியாக பவர் சோர்ஸுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்கிட்ட வந்து ரிப்பன் கேபிள் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டிவிலேருந்து வர ஒரு கேபிள் இருக்குது, நல்ல ஸ்டிஃபான கேபிள். ஸோ அந்த கேபிளை வந்து நம்ம அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு பொட்டென்டோமீட்டர் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணாக்கா அந்த கிரவுண்டு இன்புட்டு அவுட்புட் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பொட்டென்டோமீட்டர் கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மெத்தடில் தான் இது நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பொட்டென்டோமீட்டரும் சால்வ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டிஃப் ஒயர் கொடுத்ததுனால அந்த பொட்டென்டோமீட்டர் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். பட் இது வந்து ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்குது. அளவு கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பவர் நல்லா இருக்குது. ஸோ ப்ரீசெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணிங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்புட், ஓகேங்களா? ப்ரௌன் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவுட்புட்டு, அண்ட் பிளாக் வந்து கிரவுண்டு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பொட்டென்டோமீட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு பின்னில் வந்து இந்த கிரவுண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரவுண்டு பிளாக் சொல்லியிருந்தேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நார்மல் ரிப்பன் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இதை செக் பண்ணி வாய்ஸ் கரெக்டாக வருதா, சவுண்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட்டுக்கு தனியாக கூட கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். எப்படின்னாக்கா 100K 3 பின் உள்ள வால்யூம் கண்ட்ரோலில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட்டுக்கு தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ப்ரீசெட்டுக்கும் அதே மாதிரி வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு, அப்புறம் வந்து வோல்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வோல்ட் சப்ளை தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு டேரெக்டாக 24 வோல்ட் கொடுத்தாக்கா நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுக்காக அதுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எல்இடி லைட், அதாவது நம்ம இண்டிகேட்டர் லைட் இருக்குது. பட் அதுக்கு வந்து ரெசிஸ்டர் எதுவுமே கனெக்ட் பண்ணல. அதுக்கு நான் 1K ரெசிஸ்டர் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹோலில் ஆல்ரெடி வந்து சால்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீசால்ட்ரு ஒயர் வச்சு அந்த சால்ட்ரிங் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஒயர் வந்து ஃப்ரீயாக உள்ளே போகும். என்கிட்ட டீசால்ட்ரிங் பம்ப் கிடையாது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவே ஈஸியாக தான் இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் தின்ன தொட்டு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸஸாக இருக்க எப்படி சொல்கிறது, அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் ஆயிரும், நமக்கு போர்டும் பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நம்மளுடைய அந்த ரெசிஸ்டர் வந்து பக்காவாக உள்ளே போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து டீசால்வ் பண்ணாமல் வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னாக்கா வச்சு சால்ட்ரிங் பண்ண முடியாது. மிஷின் சால்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா, இது இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்இடி லைட் கொடுத்துக்கலாம். ஒயரை லைட்டாக வளைச்சிக்கலாம், ஏன்னா அப்படியே விட்டாக்கா கீழே இறங்கிட்டே இருக்கும். ஒயரை வளைச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். 1.5 mm எல்இடி ஒன்று இருந்துச்சு, ஸோ பிங்க் கலர், அதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து பெண்ட் பண்ணிட்டேன். நமக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து பெண்ட் பண்ணிட்டாக்கா அந்த லைட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். வேக்ஸ் வச்சு கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பின்னை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா போர்டில் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸஸாக இருக்கிற பின்னை வந்து கட்டர் இல்லைனா நெயில் கட்டர் இருந்தால் கூட இன்னும் ஈஸி தான். ஸோ நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஷார்ட்டாக கட் பண்ணலாம், நமக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டர்லேயும் எல்இடி லைட்லேயும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒயரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒயரிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அவுட்புட், அதாவது ஆடியோ அவுட்புட் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட லிங்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதில் பாருங்கள். ஸோ குவாலிட்டி நல்லாவும் இருக்கும், சரௌண்டும் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. சிங்கிள் ஸ்பீக்கரை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தேன், அதுலேயே நல்ல எஃபெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் டபுள் ஸ்பீக்கரும் போட்டு அதுவும் நல்ல எஃபெக்ட் கொடுத்தது. நம்ம ரெகுலேட்டர் கொடுக்காம ரெண்டுமே டிசிடி பக் கன்வெர்ட்டர் கொடுக்குற ரீசன் என்னென்னா வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக வரும். சில டைமில் ரெகுலேட்டர் டேமேஜ் ஆகும். அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறிச்சுனாக்கா போர்டில் வந்து அடி வாங்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.